محمد وبارك وسلم عليه بسم الله الرحمن الرحيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه وأبي خلاد أن رسول الله صلى الله عليه وسلم قال அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதா ரஐத்துமுல் அப்த நீங்கள் அடியானை பார்த்தால் யுஅதா ஸுஹுதன் ஃபித் துன்யா இவ்வுலகத்திலே பற்றற்ற தன்மையை அவன் கொடுக்கப்பட்டிருக்கிறான், ஸுஹுதை கொடுக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் பார்த்தால், வகில்லத்தி மந்திகின் மிக குறைவாக பேசுகிறான் என்பதை நீங்கள் பார்த்தால், இந்த இரண்டு தன்மைகள், ஒன்று உலக ஆசையின்மை, இன்னொன்று என்ன குறைவாக பேசுதல், இவ்விரண்டும் ஒரு அடியானிடம் இருந்தால் ஃபக்தரிபு மின்ஹு அந்த அடியானை நெருங்கிக் கொள்ளுங்கள், அவரோடு சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய நெருக்கத்திலே எப்போதும் இருங்கள். இன்னஹு யுல்கல் ஹிக்மத அவர் ஞானத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறார், அல்லாஹ் என்பதிலிருந்து மாபெரும் ஞானம் அவர்கிட்ட இருக்கு. அப்போ ஞானத்தின் அடையாளம் இரண்டு சொல்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று உலக ஆசை இருக்காது, இன்னொன்று கம்மியாக பேசுவார். உலக ஆசை இருக்காதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? உலக ஆசை இருக்கக்கூடாது விளங்கிச்சு. உலகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல பாருங்க பெருமாள், உலக ஆசை இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஃபக்ரில் இருக்கணும்னு சொல்லலை, ஏழ்மையில் வாழணும் அப்படின்னு சொல்ல பெருமானா சொல்லாது. ஒரு பைசா ஒரு ஜோப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உலகத்தின் ஆசை இருக்கக்கூடாதுன்னா. இப்போ உலக ஆசை அவர் கல்பில் இருக்கக்கூடாது. உலகம் இருக்கலாமா? ஆசை இல்லாமல் உலகம் இருக்கலாம். ஆசை இல்லை உலகம் எவ்வளோ வேணும் இருக்கலாம். அப்போ நம்ம கெடுக்கிறது உலகம் இல்லை, உலக ஆசை தான். ஒருத்தன் 1 கோடி வச்சிருக்கிறான், அது அவனுக்கு கெடுக்குமா? காசு என்ன கெடுக்கும்? அது என்ன கெடுக்கும்? ஒருத்தர் வச்சிருக்கதா 1000 ரூபா வச்சுருக்கான், ஆசை இருக்குது, இது அவனுக்கு கெடுத்துடும். அப்போ கெடுக்கிறது ஹவன் நஃப்ஸு. அவனை உலகம் கெடுக்கலை, துனியா கெடுக்கலை, அந்த உலகத்தின் மேல் கொண்ட பேராசை. ஆனால் ஹுப்பு துனியா ரஸு குல்லி ஹத்தியது, உலகத்துடைய ஆசை தான் எல்லா பாவங்களுக்கும் தலையானது அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலக ஆசையை அடக்கிறதுக்கு என்ன வழி? உங்கள் தோசையின் மேலே ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்க. தோசை தின்னு ரொம்ப காலமாக அத்தீஃப் மலாக்கு ஆசை. இந்த ஆசையை அடக்க என்ன வழி பாய்? ஒரு தோசை வாங்கி கொடுத்துருந்தேன், ஆன தோசை வாங்கி சாப்பிட்டார். ஆசை அடங்குமானா அடங்காது, அதுதான் சட்டம். இப்போ இதே தோசையை ஆம்லெட் ஊற்றி முட்டை தோசையாக சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குல்ல? அடுத்த ஆசை ஆரம்பிச்சு. இப்போ இந்த ஆசை போணுச்சு, செருடாப்பான அந்த ஆசை இப்படி கொடுத்தோம், அதுக்கு ஒரு தோசையை சுட்டு கொடுத்தோம் வச்சுங்க. இந்த முட்டை ஆசை முட்டை உள்ளே போகணுன்னா இப்போ இந்த மசால் தோசைங்கிறாங்களே, இல்லை அதே விட்டுருக்குன்னு தெரியல, அது நல்லா இருக்கேன் எப்படி சொல்கிறது, சரி அதையும் திண்டு தொலை அப்படின்னு அதை வாங்கி கொடுத்தீங்க. அந்த இந்த நெய் ரோஸ்ட்டுங்கிறாங்களே, ஹோட்டலில் இப்படி உருட்டிக்கிட்டே கொண்டுறாங்க, இங்கேருந்து இவ்வளோ பெருசு இருக்கும், இப்படி உருட்டையாக சுருட்டி கொண்டு வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ உலக ஆசை வந்துமா, நீ எதை ஆசைப்பட்டு அந்த தோசையை வாங்கி கொடுத்து அடக்கவே முடியாது, ஒரு காலம் முடியாது. மனஞ்சவன் முடியாதுன்னு நான் சொல்லியாது. நீ எதை ஆசைப்படுகிறதோ அந்த தேட்டத்தை கொடுத்துட்டா ரெண்டு போயிடுவான் நினைக்காது. என்ன பொம்பளை ஆசையாக இருக்கட்டும், காசு ஆசையாக இருக்கட்டும், பணத்தை ஆசையாக இருக்கட்டும், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த ஸ்டேஜ் ஆசையை விட்டுரும், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். சின்ன வயசுலேயே பேராசையாக வளர்றான். அப்போ பென்சிலு பேனா அது அவனுக்கு வேணும், அவன் வச்சுருக்கான் அந்த மாதிரி வேணும், வச்சுருக்கான் அந்த மாதிரி வேணும்னு ஆசை. அப்போவே ஆசையை அடக்கி வைக்கல இந்த பையனை. அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டேஜ் முடிச்சோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போனோன்னா அங்கே வேறு மாதிரி போயிடும். அவன் வச்சுருக்க மாதிரி சைக்கிள் வேணும், இவன் வச்சுருக்க மாதிரி பைக் வேணும், இவன் வச்சுருக்க மாதிரி கார் வேணும், ஃபோன் வேணும். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கடுத்து அவன் காலேஜ் போகிறான், கொஞ்சம் வயசாகிடுச்சு, அவன் முன்னாடி மாதிரி என் முன்னாடி வேணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான், 40 வயசு கடந்துட்டான், அவன் என்ன அந்த பதவி இருக்கான், அந்த பதவி மாதிரி எனக்கு பதவி வேணும், அது மாதிரி எனக்கு வேணும். ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் ஆசை அடங்க. இன்னத்தாம யுகௌவி ஷஹுவத்தல், இன்னத்தாம யுகௌவி ஷஹுவத்தல் ஷஹுவத்தல் நஹிமியா. பசித்தவன் தாம் உணவு வந்து
அவன் ஆசையை அடக்காது, மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும். தான் சொல்லுவோம், எதை ஆசைப்படுகிறோம் அதை கொடுத்ததுனால ஆசை அடங்குமா? அடங்கவே அடங்கும். கொடுத்து ஆசையை அடக்க முடியாது. இப்போ என்னங்க செய்யணும்? ஆசையை அடக்கிறதுக்கு ஆசை எங்கே உண்டாதோ அந்த இடத்தையே எடுத்துடணும். எங்கே ஆசை பிறக்கிறதோ அதையே நவுத்தணும், அந்த மாத்தாவை எடுத்துடணும். இல்லையா நிற்கவே நிற்காது, போயிட்டே தான் இருக்கும். அதுதான் நரகத்துடைய சிபத்துண்டான் கலிமி நாயம். துனியாவுடைய கல்புடைய ஆசை இருக்குது பார்த்தீங்களா? பெருமான சொன்னாங்க, யஷீபு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் வயதாகி கொண்டே செல்கிறது. ஓ யஷீபு மின்ஹு இஸ்னானி, 2 ஆசையும் அவனுக்கு அதிகமாயிட்டே போகுது. ஒன்று ஹப்பு துனியா, ஒன்று இன்னொன்று என்ன ஹப்புல், ஒன்று ஹப்பு துனியா, இன்னொன்று வந்து ஹப்புல் ஆயத்து. அவங்க வார்த்தை அங்கே மறந்து போச்சு, ஹப்புல் உமர்னு நினைக்கிறேன். வார்த்தை வந்து கருத்து ஞாபகம் இருக்கும். இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை, உலகத்துடைய ஆசையும் நீண்ட வாழ்க்கை வாழணுங்கிற ஆசையும் இன்னும் அது அதிகரிக்கிட்டே போகிறாங்க சொல்லுதான். வயசு ஆக ஆக ஆசை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு இல்லை பை, வயசு ஆக 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 காசின் மேலே ஆசையும் கூடிக்கிட்டே தான் போகும். என்னதான் போடு இன்னும் ஆசை அதிகரிக்கும். வாயை திறந்து வச்சு நரகம். 50 பேர் போட இன்னும் 500 பேர், 500 பேர் போட்டாச்சா இன்னும் 5000 பேர். 50 ரூபா கொடு, அது வரைக்கும் 50 ரூபா லெவலில் தான் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். நீ 50 ரூபா கொடுத்து பழக்கிது, 500 ரூபா கொடுத்தா என்ன? என்னவை 500 ரூபா கொடுத்தா என்ன? கொடுத்தா போயிடும். 500 ரூபா கொடுத்து பழக்கிது, 1000 ரூபா கொடுத்தா என்ன? இன்னும் ஆசை விரிஞ்சிக்கிட்டே போகும். இப்படி விரிஞ்சிக்கிட்டே போகும் டப்பா. நினைஞ்சுக்கலாம். நரகத்தை மாறிட்டான் கலிமி நாயம். நரகத்தை மாறினா அர்த்தம் என்ன? நரகம் என்ன செய்யுங்க? அல்ல நெல்லி போடுவோம் நரகத்துக்குள்ளார. போதுமா? வயிறு நின்றுச்சா? சொர்க்கத்தில் எவ்வளோ பேர் போட்டிருக்குன்னா அதை விட 1000 மடங்கு உன்ட்ட போட்டேன், போதுமான்னு. மொத்த சொர்க்கவாசிகள் எத்தனை கோடி பேர் ஆதம் நபின்னு கியாமத் வரைக்கும் அத்தனை பேரில் 1000 மடங்கு நரகத்தில். 1:1000 விகிதாச்சாரம் எப்படிங்க? 1:1000. ஒரு ஆளுக்கு 1000 பேர் நரகம் போகிறாங்க. நீ சொர்க்கம் போகணுன்னா உனக்கு போகிற 1000 பேர் நரகம். இர்ஷாத் ஹஸரத் கபிலா சொர்க்கம் போகணும்னு சொன்னால் 1000 பேர் நரகம் போகணும். அதுக்கு போல 1000ல் ஒருவன் நாமலாம் சொர்க்கம் ஒருத்தருக்கு போகிறாங்க. நாமலாம் யாருங்க? 1000ல் ஒருவர். ஹதீஸில் வருது, ஒவ்வொருத்தருமே 1000ல் ஒருவர். 999 பேர் நரகத்துக்கு காமிச்சு நம்மளே யாரும் சொர்க்கத்துக்கு போட்டுருக்கோம் இன்ஷா அல்லா தாலா. செலக்டட் பை நம்ம இல்லாமல் இன்ஷா அல்லா மூமினான முஸ்லீமான மக்கள். அவ்வளோ பெருசு நரகம், அவ்வளோ பிரம்மாண்டமானது. அத்தனை பேரையும் போட்டாச்சு, 1000 மடங்கு போட்டாச்சு. வயிறு நின்றுச்சா? யௌம நகூலு ஜஹன்னம ஹலிம் தலாத்தி, வயிறு நின்றுச்சா? அல்ஹம்துலில்லாஹ், வயிறு நின்றுச்சா அல்லா அப்படின்னு சொல்லணும்ல. அது ஹல் மின் மஸீத், பசிக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும் அல்லா, பசிக்குதா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்போ எனக்கு இன்னும் எங்கே போகிறது போய், இன்னும் எங்கே போகிறது போய், பசிக்குதா, இந்த ஹோட்டல் தீங்க அந்த ஹோட்டலில் வாங்கிக்கலாம், இங்கே அங்கே எல்லாத்தையும் அமிச்சாச்சு. சொர்க்கத்துக்கு பாதி பேரை சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு அமிச்சாச்சு, அதோட 1000 மடங்கு பேர் நரகத்துக்கு அமிச்சாச்சு. ஜனங்களே இல்லையே இப்போ போடுறதுக்கு. அது பத்தரை, பசிக்குது, எனக்கும் ரப்பு நீ தான் நல்ல சோறு போடுங்குது. எது? நரகம் அவ்வளோ பெருசு. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கேயே சில மனிதர்களை உண்டாக்குவான், நரகத்துடைய தேவை புரிச்சதுக்காக வேண்டி சில பேரை உண்டாக்குவான். அல்லாஹ் 1,00,000 பேரை உண்டாக்கினா வச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன். போய் நரகத்துக்கு அப்படி பாதி பேர் நரகத்துக்கு போய் போகிறான். ஒரு நரகத்துக்கு சொல்லுவாங்க அல்லா அப்படி நிற்பானுங்க. பாதி பேர் இல்லை, அப்படி நிற்பானுங்க. நாங்கள் எங்கள் நரகத்துக்கு போகணும், நாங்கள் என்ன அமல் செஞ்சோமா, நீ சொன்னது உத்தரவுக்கு மாறு செஞ்சோமா, நாங்கள் போக முடியாது அப்படின்னு நிற்கிறோம். நாங்கள் துனியாவில் வந்து நீ உத்தரவை விட்டு மாறு செஞ்சால் நரகத்துக்கு அனுப்பலாம். இங்கே என்ன நாங்கள் ஒன்றும் சரி, உங்களுக்கு நரகத்துக்கு போகணுங்கிறது தான் உங்களுடைய ஹுக்கும். நீங்கள் சொல்லி பேச்சு கேட்டு போயிருந்தேன்னு சொல்கிறதுக்கு அமைச்சிருப்பேன். இங்கே நீங்கள் போகல பார்த்தீங்களா, என் ஹுக்கும் மாறு செஞ்சுட்டீங்க, நரகத்துக்கு போகணும், இழுத்துட்டு போங்க அவங்கள.
இப்படிலாம் அல்ல கொட்டுவோம் நாங்கள் சில. இப்படியெல்லாம் செய்தும் கூட நரகத்துக்கு வயிறு இருந்துச்சா? நிறையவில்லை. யோம நகூலு ஜஹன்னம ஹலிம் தலாத்தி தகூலு ஹல் மின் மஸீத் ஹல் மின் மஸீத். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், என்ன கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம். நம்ம சொல்றது பார்த்தீங்களா, என்னதான் அவன் கொடு, போதுமாயா, நப்சை அடங்குச்சாயா, பாடி 5000 சம்பளம் வரும், நப்சை அடங்குச்சா, 10,000 சம்பளம் தான் நல்லா வாழ்க்கை ஓடுங்க. அவன்கிட்ட போய் கேளு, 10,000 சம்பளம் வரவன்ட்ட நப்சை அடங்கு, 20,000 வேணுங்க. 60,000 சம்பளம் வாங்கினா போராட்டம் பண்ணுறான் அரசு ஊழியர்கள்லாம். அரசு அந்த ஊழியர்கள் செய்கிற அதே வேலையை, பஸ் கண்டக்டர் வேலையோ டிரைவர் வேலையோ இன்னொரு தனியார் ஆள் செய்கிற அதோட 10ல் 1 தான் இருக்கும்போது சம்பளம். அரசு ஆசிரியருக்கு 60,000 சம்பளம், சாதா ஆசிரியருக்கு 6,000 சம்பளம். அத்தனையும் வாங்கிட்டு சம்பளம் 10ல் 60,000 இல்லை, நீ 6 லட்சம் கொடுத்தாலும் ஒரு மாதம் சும்மா இருப்பான். அவர் மாதிரி திரும்ப போராட்டம் ஆரம்பிச்சிருவோம். 6 லட்சம் எனக்கு 10ல். நப்சு அப்படியே படுது, நரகம் மாதிரி நப்சு. சரி, என்னதாங்க தீர்வு? தீர்வு ஒன்று, முடிவு ஒன்றும் இல்லை. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான் கடைசியாக முடிவு நரகத்துக்கு? அல்லாஹ் யதுர் ரஹ்மான் கதமு ஹதீஸ் வருது. அல்லாஹ் தன் காலை கொண்டு போய் வைப்பான் நரகத்தில். அல்லாஹ் முதஜல்லியாவான்னு அர்த்தம். அப்பா நரகம் சொல்லும் கத் கத், போதும் போதும். அப்போ நாம் நஃப்ஸில் எப்போ கொண்டு போய் அல்லாஹ் வச்சுட்டோமோ நஃப்ஸு போதும். அது வரைக்கும் நஃப்ஸு நிறைவடையாது. ஏன்னா நஃப்ஸு மகா விசாலமானது நஃப்ஸு. அது இந்த முன்தகியான சாமானை போட்டால் நிறைவடையாது. கைர முத்தனாகியான முடிவே இல்லாத சாமான் யாருங்க? மூலா. அல்லாஹ் கொண்டு போய் வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், போதும், மனம் நிறைவடைந்துடும். கல்புல அல்லாஹ் வச்சுட்டா மனம் நிறைவடைஞ்சிடும் பை, இல்லைன்னா மனம் நிறைவடையாது பை. அதுதான் இல்லைங்களா? அப்போ கொடுத்து ஆசையை தீர்க்க முடியாது. அப்போ ஜுஹுது ஃபித் துனியா, உலக ஆசைனா என்ன? உலகத்துடைய ஆசை எப்போ உண்டாகுது? உலகத்துடைய ஆசையின் அடையாளங்கள் என்ன? ஒரு சில அடையாளங்கள் நேற்று சொன்னேன். என்ன சொன்னேன் பை? ஒன்று, கசரத்து திக்ரு, எதை பற்றி அதிகமாக பேசுகிறான் அதை வச்சு இறங்கிக்கலாம். துனியாவை பற்றி தான் அதிகமாக பேசுகிறான்னு சொன்னால் அவன் துனியாவுடைய ஆசை. மௌலாவை பற்றி அதிகமாக பேசுகிறான், அவன் அல்லாஹ்வுடைய ஆசை கல்பில் இருக்குன்னு. ரெண்டாவது சொல்லுங்க பை, சொன்னேன் பை 5 பாயிண்ட்டு. அதுக்கு நான் என்ன செய்வேன்? எதில் இன்பம் வருது அவனுக்கு, எதில் அவன் சோர்வடைகிறான். அப்போ எதில் மனுஷன் ஆசை இருக்குதோ அதில் சோர்வடைய மாட்டான். எதில் ஆசை இல்லையோ அதில் சோர்வடைஞ்சு போயிடுவான். மௌலாவை பற்றி பயன் செஞ்சால் சோர்வாக இருக்குது, உலகத்தை பற்றி பேசுகிறான், கிரிக்கெட் பார்க்குறான், சோர்வடையலைன்னா அவன் துனியாதாரின்னு அர்த்தம். குரான் ஓதுனா சடைவடையுது அவனுக்கு, 1/2 மணி நேரம் ஓதுனா தூக்கம் வருது, புரிஞ்சுங்களா? புக்கு படித்தா தூக்கம் வரல, அப்போ துனியா இருக்குது அவன் கல்வியில். பயான் கேட்டால் தூக்கம் வருது, குரான் ஓதுனா தூக்கம் வருது, மார்க்கத்தில் தொழுகை சொன்னால் தூக்கம் வருது, தொழுகை சொன்னால் சோம்பேத்தனமாக இருக்குது. அதே நேரத்தில் இதை இல்லைன்னு சொன்னால் வேற துனியாவுடைய செயல் சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் எது இருக்குது பாருங்க நமக்கு. இதை வச்சு விளங்கிக்கலாம் உலகவாசியா ஆகிரத்துடைய வாசியா, எது சந்தோஷம் அடைகிறான் அவன். மூணாவது அடையாளம் பொறாம வருதா? யாரை பார்த்து பொறாம வருது உனக்கு? இந்த மாதிரி அந்த மாதிரி நாம் ஆகணுமே, இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டான், அந்த மாதிரி நாம் ஆகணுமே, இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கார், இது மாதிரி நான் ஆகணுமே, இவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கார், அவரை மாதிரி நான் ஆகணுமே என்றெல்லாம் உலகவாசிகளை பார்த்து உன் கல்வியில் பொறாம வந்தால் இன்னும் நீ உலகவாசிகள் தான். நீ உண்மையில் மௌலா அல்லாஹ் தாலாவுடைய நேசனாக இருந்தால், அல்லாஹ்வாலாவாக இருந்தால், துனியாவாலா இல்லாமல் நீ அல்லாஹ்வாலாவாக இருந்தால் புரிஞ்சுங்களா, இந்த உலகவாசிகளை பார்த்து இறக்கம் தான் வரும். படாத துனியா வச்சுக்கிட்டு சே 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 சே. உண்மையில் அவனை பார்த்து என்ன வரணும்? உலகவாசிகளை பார்த்து ஏன்னா ஹலாலுஹு ஹிசாபுன் ஹராமுஹு அசாபுன். துனியா ஹலாலாக சம்பாரிச்சா கேள்விகளை கொடுத்தானோ பெரிய, அது பெரிய பாரமானது. ஹராமாக சம்பாரிச்சா அதாபு வாங்கி அவன். ஹலாலுஹு ஹிசாபுன் ஹராமுஹு அசாபுன். அதாவது தான் அவன் சுமந்துருக்கிறான். அவனை பார்த்து நீ ஏங்கன பொறாமைப்பட்டேன்னு சொன்னால் நீ இன்னும் மண்ட மூளை உனக்கு இன்னும் வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஒருத்தர் முதுகில் கட்டி வளர்ந்து இவ்வளோ பெருசு இருக்குது, பின்னாடி பார்த்தா சட்டையே போட முடியல, ஒரு இளநியை முதுகில் வச்ச மாதிரி இருக்குது, கழுத்தில் கட்டி எப்படி தொங்குது வெளியே. உனக்கு இத்தினூன்னு தான் இருக்குது, எனக்கு இத்தினூன்னு, அவனுக்கு பாருங்க எவ்வளோ பெருசு, பொறாமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்கும்போதெல்லாம் பொறாமையாக இருக்குது, எத்தனை பேர் கட்டி வச்சுருக்கோம் பாரு, நமக்கெல்லாம் இத்தினூன்னா இருக்குது, இத்தினூன்னு. மனுஷன்னா அவன் தான் இத்தனை பேர் கட்டியோட வளர்த்துறான் பாரு. அல்லாஹ் அக்பர், சூப்பர். அந்த மாதிரி நம்ம இல்லையே
என்றைக்கு அவனை மாதிரி எனக்கு ஆகுமோ அப்படி சொல்லுவானா? லூஸா அப்படி சொல்லுவானா? அப்போ அவனை மாதிரி பில்டிங் இல்லையே நீ சொல்கிறதும் அப்படி தான். அது அவனை மாதிரி காசு இல்லையே, அவனை மாதிரி பணம் இல்லையேங்கிறது அது அதாபு. அது அதாபை போய் நீ கேட்குற. அப்போ இந்த ஹசது உன் கல்வியில் இருந்தால் என்ன அடையாளம்? வழங்கிக்கோ, நீ இன்னும் துனியாவாலா தான். அவனை பார்த்து போகாமல் இவனை பார்த்து போகாமல் வந்தால் இன்னும் நீ அல்லாஹ்வாலாவாகலை. வாய் தான் அல்லாஹ்வாலான்னு சொல்லுது, கல்வியில் நீ துனியாவாலா தான். அடுத்த அடையாளம் சொல்லுங்க பை, நீ சொன்ன பை. கசரத்து தமா, மேலும் சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், மாஷா அல்லாஹ் அப்படின்னு போகாமல் என்ன பை, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஆசை இருந்துச்சு. அப்போ நீ துனியாவாலா, நீ மௌலா அல்லாஹ்வாலா இல்லை, நீ துனியாவாலா. அப்புறம் அல் ஹுஸ்னு ஃபீமா ஃபாத், அத்தமஉ ஃபில் கஸரத், இன்னும் அல் ஹுஸ்னு ஃபீமா ஃபாத். உன்னை விட்டு துனியா ஒன்று தவறி போயிடுச்சு, ஒரு வாய்ப்பு உனக்கு நீ இழந்து விட்டாய். உன்னை விட்டு உலகம் கையை விட்டு போயிடுச்சு, ஒரு காசு காணாம போயிடுச்சு, ஒரு நல்ல வாய்ப்பு போயிடுச்சு. சதா கவலை, அற்புதமான வாய்ப்பு விட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் சே என்று உன்னை விட்டு தவறி போன துனியாவுக்காக வேண்டி கல்பில் கவலை குடிகொண்டு விடும். இது ஒரு அடையாளம். நீ துனியாவாதி, இன்னும் அல்லாஹ்வாலாவா நீ ஆகல, நீ துனியாவாலா தாங்கிறது கிடையாது. அப்புறம் நான் சொன்ன அடுத்தது அல் ஹவுஃபு மினல் ஃபவுத். அல்லாஹ் துனியா கொடுத்துருக்குறான், இங்கே இந்த துனியா நம்ம விட்டு போய் விடுமோ என்று பயம் கல்பில் உட்காந்துருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், அது உயிர் போயிடுமோ, உயிரும் துனியா தானே போய், உயிர் மேலே அவ்வளோ கட்டி வெள்ளை கட்டி சரி பேர், உயிர் போயிடுமோ. ஜிஹாதுக்கு வாங்கணும்னா அம்மோடி செத்து போயிட்டா அல்லாஹ் சொல்கிறான், லவ் குந்தும் என்னவா வலவு குந்தும், அவன் மௌத்துடைய பயத்தினால ஜிஹாதுங்கிற பேரை கேட்டு நடுங்குறான் அவன். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு மௌத்துவன் தகுதியில் விதியில் இருந்துச்சுன்னா நீ வீட்டில் உட்காந்தாலும் அந்த மௌத்து வந்து அல்லது தஃபிர்ரூன மின்ஹு இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். புரிஞ்சுங்களா? நீ எந்த மௌத்தை கண்டு விரண்டு ஓடுறையோ அந்த மௌத்து கட்டாயமாக ஒன்று வந்தால் சேரும். வலவு குந்தும் ஃபி, அது வேற ஆயிட்டா, வலவு குந்தும் ஃபி புரூஜி முஷஜ்ஜதா, மிக வலிமையாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்கு மத்தியில் கதவெல்லாம் அடைச்சிக்கிட்டு உள்ளே உட்காந்தாலும் மௌத்து உள்ளே வந்துடும். யாரும் உள்ளே வர முடியாது, ஈ காக்கா உள்ளே வர முடியாது, மௌத்து வந்துடும். செத்து போய்ட்டு செத்து போயிடுடா. உனக்குள்ள சாவு என்னைக்குன்னு நல்லா வச்சுட்டான்னு அன்னைக்கண்டா வரும். 6லும் சாவு 100லும் சாவு. ஒரு நாள் முன்னவும் முந்தாது பிந்தவும் பிந்தாது. அதனால கவலையே இல்லாமல் இந்த மூத்துல பயமே இல்லை பாருங்க. சாபாக்களுக்கு மூத்துல பயமே அறவே இல்லை. அவங்க தான் அல்லா வாலான்னு சொல்ல தகுதி. மூத்தா பெருமோ ஏவை அவங்க தான் மூத்துல பயமே இல்லை. நீங்கள் மதுவை விரும்புவது போல் மரணத்தை விரும்புகிற சஹாபாக்கள். மூத்து எப்படா வரும்னு ஆசையா துடிக்கிறாங்க. இன்றைக்கு வராதா, நாளைக்கு வரஞ்சாதா அப்படின்னு. அவங்க தான் போய் மௌத்துடைய விருப்பத்தில் இருந்தாங்க. பார்த்தீங்களா, அவசரம் என் பிள்ளை பிறந்தவொடனே எல்லாத்துக்கும் கஃபன் துணி வாங்கி வச்சுருவாங்க. ஆளுக்கு ஒரு கஃபன் துணி 40-48 பிள்ளை எதுவும் பண்ணுங்க. இது அந்த பிள்ளைக்கு பேரில் வச்சுருக்காங்க. மொத்தப்பறம் போட்டு அடக்கம் பண்ணிடுங்க. கல் போட்டு எடுத்தாச்சு. பிள்ளை மேலே பிரிய அர்த்தம் இருக்குண்டு. பெரிய மஞ்சி எல்லாரையுமே ஆலிம் உலமாக்கலாங்க, ஜகிஜான ஆரிம் பில்லாக்கள் ஆக்கினாங்க. சும்மா கல்புக்குள்ள இல்லை. அப்போ காசு பணம் எதை போனாலும் ஹைரு பாஷன் ஆலத்திய ஹுதுபீனி ஷிகஸ்துன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு. தெரிஞ்சுங்களா? அவங்க கண்ணாடி ஒரு உடஞ்சி போச்சு. பிரியமாக வச்சுருந்த கண்ணாடி முறிவு பேண்டிட்டே அவன் சொல்கிறாரு, அது கதா ஆயினியே சீனி ஷிகஸ்த். எஜமா சொன்னாங்க ஹைரு பாஷன் ஆலத்திய ஹுதுபீனி ஷிகஸ்த். எஜமா அல்லாவோட விதியை கொண்டு அந்த கண்ணாடி உடஞ்சி போச்சு இருக்காரு. நல்லதாக போச்சு. தன்னை காட்டும் ஒரு பொருள் தானே போனது. நமக்கு அது பிடிக்காது. எப்பயுமே ஹுதுபீனி பிடிக்காதுங்க. தன்னை காட்டக்கூடிய பொருள் நம்மளை காட்டுது. எங்கள் மூலா காட்டணும் நாங்கள். அதான கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் ஒரு கண்ணாடியை ஒரு வேலைக்காரன் உடச்சிருந்தான்னு சொன்னால் அவன் மண்டையை உடச்சிருவோம். உடஞ்சது கண்ணாடி அவன் மனசை உடச்சி அவன் மண்டையை உடச்சி, ஏன்டா நீ எல்லாம் எதுக்கு தான் வேலை செய்கிறீங்க, ஏன்டா சாகாமல் கிடக்குறீங்க. அவன் மனசை உடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கண்ணாடி உடையலாம், பீரோ உடையலாம். ஒருத்தர் மூமியுடைய மனசை உடைக்கலாமா? அவனை என்ன மாதிரி அவனை உடச்சி அமுச்சு வைக்கிறோம் நம்ம. அவனை காரணம் என்ன? அந்த ஹுப்பு துனியாவுடைய அடையாளம். அல் ஹவுஃபு ஃபீமா எஃபூத், அல் ஹவுஃபு மினல் ஃபவுத்.
நம்மை விட்டும் அந்த பொருள் போய் விடுமோ என்ற அச்சம். இது இருந்தாலே என்ன அர்த்தம்? இவர் துனியாவாதி, துனியாவாலா, அல்லாவாலா கிடையாது. வாயில் சொல்லி அல்லாவாலா அல்லாவாலான்ட்டு வரும். இந்த அடையாளம் எழுதி வச்சுக்கோங்க, இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட்டு போட்டு பக்கா துனியாதாரி, ஷைத்தான் இவன், ஒன்னான ஒரு அயோக்கியவன். வெளியே வந்து தஸ்பீ ஓதுறவங்க நல்ல அர்த்தம். தஸ்பீ ஓதி சாராய கடை போகிறோன்னு இருக்கிறான். தஸ்பீ ஓதி போகிறான் தெருவில், எங்கடா போகிறோன்னா சாராய கடைக்கு போகிறது. என்னது தஸ்பீ கையில் பார்க்குறவங்க பெரிய அல்லாஹ் வாலான்னு நினச்சிக்கிறதுக்கான. கமர் தஸ்பீ படுக்கிற ஜாரஹா சூய மயஹானா जो देखे वो ये समझे के बड़े अल्लाह वाला, பெரிய अल्लाह वाला जी. ऐसा अल्लाह वालों से अल्लाह बचाए उसे படிக்கிறார் जी. ऐसा अल्लाह वालों से अल्लाह बचाए. ये जाहिर में शौक इबादत, வெளியே பார்த்தா இபாதத்துடைய ஷவுக் வெளியில். அவர் தில் மே ஹூர் குசூர், கல்புக்குள்ள ஹூர்லீன் வேணும், மாளிகை வேணும், மற்ற அதை வேணும், அங்கே வேணும். இது என்ன இபாதத்தா? இதுக்கு பேர். இதை விட பெரிய இன்பங்கள் அடையணும். அப்போ உன்னோட கவலை அல்லாஹ் இல்லை, கல்பில் ஹூர் குசூர் தான் உட்காந்துருக்கான். ஹூர்லீன்களும் குசூர்களும் உட்காந்துருக்காங்க. ஹூர் குசூர் की मोहब्बत இருக்குது கல்பில். ஐசா அல்லாஹ் வாலோं से அல்லாஹ் பச்சாய். இப்படிப்பட்ட அல்லாஹ் வாலாக்களை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவோம். இது அல்லாஹ் வாலாவுடைய ஏமாத்தமா, மோசடி செய்தியா? நீ அல்லாஹ் வாலான்னு காட்டுறியா? அதனால் இந்த உரைகளில் வச்சு பாருங்கள். காசு இருக்கிறதுல அல்லாஹ் வாலா, அவன் துனியாவாலா, கோடி கூட வச்சுருக்காங்க, அவன் பெரிய பக்கா துனியாதாரி. இவர்கிட்ட காசே இல்லைங்க, ஏழ்மையா, அப்படி விளங்காத. ஒரு ஹஜரத்தை பார்த்தேன், ஒருத்தர் பையத்து வாங்கினார். ஏன்னு கேட்டேன். அவர் செங்கலை தலைக்கு வச்சுருந்து படுத்துருந்தாருங்க. இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு ஃபகீராக இருக்கிறாரே அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட பையத்து வாங்கிட்டாங்க. இதுவோ அடையாளம் ஏழ்மைக்கும் அவர்கிட்ட ஹுப்பு துனியா இருக்குதுங்கிறதுக்கும். துனியா இருக்குதா இல்லையா பார்க்க சொல்ல பெருமான சொல்லும். ஹுப்பே துனியா இருக்குதா இல்லையாப்பா? அப்போ ஒன்று நினச்சிங்களா பை? அல் ஹவுஃபு மின் அல் ஃபவுத், இதான் அடையாளம் சொல்லியிருக்கு. அடுத்த அடையாளம் ஏலா ஈசாரு உமூரு துனியா மின் உமூரில் ஆகிறா. ஆகரத்துடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா, துனியாவுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா பாரு. ரெண்டு வேலையும் வருது. ஆகரத்து வேலை முக்கியத்துவம் கொடுக்குறாரா, துனியாவோட வேலை முக்கியம். ஒரு கஸ்டமர் கூப்பிட்றாங்க, பள்ளியாசல் வாங்க சொல்லிட்டாங்க, இது மூடு இறங்கப்போம். இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா பாரு. அப்போ ஆகரத்துடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் துனியாவுடைய வேலையை விட என்று சொன்னால் விளங்கியோ அவர்கிட்ட ஆகரத்து தான் இருக்குது. துனியாவுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார், ஆகரத்துடைய வேலையை பிற்படுத்துறார், அவர் கல்பில் துனியா பாரு. அடுத்த அடையாளம் இஹ்ஸாஸு அஹ்லி துனியா மின் அஹ்லி தீன். யாருக்கு கண்ணியம் கொடுக்குறான் பாரு, தீன்தாரிகளுக்கு கண்ணியம் கொடுக்குறான், துனியாதாரிகளுக்கு கண்ணியம் கொடுக்குறான் பாரு. அதை வச்சு விளங்கிக்கலாம். அவன் துனியாதாரிங்கிறது. பெரிய பெரிய ஆலிம் வர்றாரு, அப்படியே காலில் விழுந்து அப்படியே அவனுக்கு ஓடா தேஞ்சு அவனுக்கு சிதுமை செய்கிறான். என்ன பெரிய இறை ஞானம், அவங்களுக்கு சிதுமை செய்கிறான், அவங்களுக்கு கண்ணியப்படுத்துகிறான், அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறான். கோடீஸ்வரன் வந்தால் கூட திரும்பி பார்க்க மாட்டான். நீ போப்பா, பெரிய வந்திருக்காங்க, எதுமா வந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய ஆலிம் வந்திருக்காங்க, அவங்க கண்ணியப்படுத்துறான். அவன் கல்வியில் ஆகிரத்து இருக்குன்னு அர்த்தம். ஆலிம்களை அவமரியாதை செய்கிறான், தீனுடைய பெரியோரில் அவமரியாதை செய்கிறான், துனியாதாரியில் கண்ணியப்படுத்துகிறான். அந்த ஊரில் பெரிய கோடீஸ்வரன், தலைவா வாங்க வாங்க, தலைகால் புரியல, வாங்க தலைவா நிஜமா வாங்க, ஐயோ வாங்க ஐயோ அப்படின்ட்டு அவன் அப்படியே. ஒரு பணக்காரனுடைய பணத்துக்காக நீ சலாம் சொன்னாலே ஈமானில் 3-2 போச்சுட்டாங்க சொல்கிறாங்க. புரிஞ்சு வாங்க தலைவரை வாங்க வாங்க, அவர் பெரிய தலைவர், பெருந்தலைவர். அப்போ காசுடையவர்களை கண்ணியப்படுத்துகிறான், ஆலிம்களை அலட்சியப்படுத்துகிறான்னு சொன்னால் அவன் துனியாவில், அவன் கல்வியில் என்ன இருக்குது பாய்? துனியா இருக்கு, ஆகிரத் இல்லை, மொலா இல்லை அவன் கல்வியில். இது அடையாளம். அடுத்த அடையாளம் அத்தஹாவுனு ஃபி அம்ரி தீன். துனியாவுமே கோலா, தீனுமே போலான்னுவாங்க. துனியா விஷயத்தில் கரெக்டாக போய் 4 மணிக்கு ட்ரெயினாக 3:30 போய் நிற்கிறான். தீனுடைய விஷயத்தில் என்றைக்குமே தொழுகைக்கு லேட்டாக போகிறான். 2 ரகத்துக்கு 3 ரகத்துக்கு போய் எஞ்சி தொழுகிறது, முன்சப்புக்கு போகிறதில்ல, ஒரு நேரம் ஜமாத்துக்கு ஒரு ஜமாத்துக்கு போகிறதில்ல, ஒரு நேரம் தொழுகைக்கு தொழுகை போகிறதில்ல, ஜும்மாவுக்கு போனால் கடைசி வக்கத்தில் போகிறது, காம சொல்லும்போது கிட்ட போகிறது. இந்த மாதிரி மார்க்க விஷயத்தில் தஹாவுன்னு அலட்சியம் காட்டுகிறான். ஆனால் உலக விஷயத்தில் கரெக்டாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக பண்ணுறான், அதெல்லாம் பண்ணுறான்.
நல்லா விளங்கிக்கோ. அவன் தஹாவுனு அம்ரி தீன், தீனுடைய காரியத்தில் அலட்சியம் காட்டுறது. இப்போ அதில் துனியா அடுத்த அடையாளம் சொல்றாங்க சூஃபியாக்கள், அத்தகீப் ஃபி தீன் ஓ ஃபி துனியா. மற்றவர்களுக்கு அவன் ஆசை ஊட்டுறான் பார்த்தீங்களா, எதை ஆசை ஊட்டுறான்னு பாரு அவன் வாயில வச்சு. உங்கள் நண்பர்களோட பழகும் போது தம்பி சொல்லுக்குவா, தம்பி மார்க்கத்தை கற்றுக்குவா என்று ஆசை ஊட்டுறானா, இல்லை இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகும், நீ அப்படி ஆகலே நீ இப்படி ஆகலே, இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகுன்னு துனியாவை ஆசை காட்டுறானா பார்த்துக்கோ. அவன் பிறரை ஊக்குவிக்கிறான் பார்த்தீங்களா, தீனுக்கு ஊக்குவிக்கிறான். சில பார்த்தா பயானில் மட்டும்தான் தீனை ஊக்குவிப்பான். பயான் செய்யும் போது தொழுகையின் சிறப்பத்தை பேசுவார். பயான் முடிஞ்சு வந்து உட்காந்து பசங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட பேசும்போது துனியாவின் சிறப்பு தான் பேசுவார். நீ அப்படி ஆகலை இப்படி ஆகலை, ஏன் அப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போ, இதில் இதை வா, அப்படி வா, இந்த வியாபாரம் பண்ண அப்படி வா. இங்கே வெளியே வந்து தீனை பற்றி பேசவே மாட்டேன். இது விலைக்கெல்லாம் அவர்கிட்ட துனியா உட்காந்து இருக்குதுன்னு. இன்னொரு அடையாளம் சொல்றாங்க, தர்தீபுல் தர்பியத்துல் அவுலாதி ஃபி தீன். அவன் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறான்னு பாரு. மார்க்க அல்லாவாலாவா துனியாவாலாவா கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் ஒரு அடையாளம் போய் அவன் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறான்னு பாரு. அவன் பிள்ளைகளை மார்க்கப்படி 5 நேரம் தொழுகைக்கு பழக்கி, நோன்பு பழக்கி, குர்ஆன் ஓத பழக்கி கொடுத்து மார்க்கப்படி அவன் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறான். ஹராமான காரியங்களை பேணி நடக்கும்படி கற்றுக் கொடுத்து, பெற்றோர்களை மதிக்க கற்றுக் கொடுத்து, மற்றவர்களை மதிக்க கொடுத்து, பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுத்து வளர்த்தான்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை வச்சு ஆப்பா எப்படிப்பட்ட நல்ல மனிதன்னு விளங்கிக்கிறான். பிள்ளைகளை தருதலையாக வளர்க்குறான். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து இஷ்டத்துக்கு வளர்க்குறான். ஒருத்தரும் தொழுகிறது இல்லை. ஏங்க அது கேட்கலையா, எங்கேங்க கேட்க மாட்டானு பேசுங்க, நம்ம பேச்சு கேட்குறானோ. இந்த காலத்து பசங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்க. தொழுவு சொல்லியான்னு கேட்டதுக்கு என்ன படிக்கிறான், எம்ஏ நல்லா ஃபஸ்ட்டு கிளாஸ். அதனால் ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன் நான். சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் விஷயம் ரொம்ப கண்டிஷனாக இருந்தேன். அது எப்படி பின்ன ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்க, அது இது எப்படி. அப்போ துனியா விஷயத்தில் கண்டிப்பு, தீன் விஷயத்தில் இங்கே பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். அப்போ அவனை இதை பிள்ளைகள் எப்படி வளர்க்குறான், அவன் மார்க்கப்படி வளர்க்குறானா, தீன்தாரியாக வளர்க்குறானா, ஒழுக்கமாக வளர்க்குறானா, இல்லை ஒழுக்கமின்றி வளர்க்குறானா, இதை வச்சு அவன் துனியாதாரியா தீன்தாரியான்னு கண்டுபிடிச்சிருக்கான். தர்பியத்துல் அவுலாத். இன்னொரு அடையாளம் சொல்றாங்க, அல் கலபு மின் தன்கீஷி துனியா அவி தீன். கோவம் வரும் அவனுக்கு, ஒரு மனுஷன் கோவம் வருது. இவனுடைய கோவம் எதில் வருதுன்னு பாருங்க. தீனில் யாரும் குறை செய்தால் கோவம் வருது. பையன் தொழுவு போல கண்ணா பின்னாலும் கோவம் வருது அவனுக்கு. மனைவி தொழுகையை கலா ஆக்கிட்டா கண்ணா பின்னாலும் கோவம் வருது. நீ காலை குர்ஆன் ஓதலைன்னு சொல்லி கோவம் வருது. அறிவு இருக்கா அவனுக்கு, சத்தம் போடுறான். இதில் கோவம் வருதா, துனியா போச்சுன்னா கோவம் வருதா. 50 ரூபா காணா போட்டு வந்துட்டேன், ஏன்டா அறிவு இருக்கா அவனுக்கு, பயங்கர கோவம் வருது அவனுக்கு. துனியாவை எழுந்துட்டேங்கிறான், அது கோவம் வருது. இவன் கோபம் எதில் வருது, அதை வச்சு நீ விளங்கிக்கலாம். துனியாவுக்காக கோபம் வரப்படக்கூடியனா இருக்கிறானா, தீனுக்காக கோவப்படக்கூடியனா இருக்கிறான். என்ன கல்யாண பத்திரிக்கை முதல்ல கொடுக்காம அவனுக்கு கொடுக்குறேன், அவனை வச்சு முடிச்சுக்கோ, நான் வருவேன் கல்யாணத்துக்கு. தீனில் கொஞ்சம் இவர் கண்ணியம் துனியாவில் கொஞ்சம் இவர் கண்ணியம் குறைவு நடந்து விட்டால் கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஆனால் மார்க்கத்தில் அறவே கோபம் வரும். இதை ஏன்னா மார்க்கத்தில் கோபப்படவும் வேண்டும் தீனுக்காக வேண்டி. அப்போ தான் ஈமான் காமியாக இருக்குன்னு அர்த்தம். கோபமும் ஒரு அடையாளம் பை. என்னது, உன்கிட்ட ஈமான் இருக்குது, உன் கல்புல தீன் இருக்குது, உன் கல்புல அல்லாஹ்வுடைய நேசம் இருக்குதுங்கிறதுக்கு பல அடையாளங்கள். அடையாளம் எதுங்க, கோபமும் அடையாளம். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹப்ப லில்லாஹி வ அப்கத லில்லாஹி. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறான் ஒருவன், அல்லாஹ்வுக்காக கோபப்படுகிறான், ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவன் தான் ஈமானை பரிபூர்ணமாக்கினான். அப்போ உன மார்க்கத்துக்காக நீ கோபப்பட்டும் காட்டணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் தனக்காக என்னைக்கும் கோபப்பட்டதில்லை. ஆனால் மார்க்க விஷயத்தில் யாரும் குறை செய்தார்கள் ஆனால் பயங்கர கோபம் வந்துடும் சொல்கிறார். கண்ணெல்லாம் செவந்து போயிடும், கடும் கோபப்படும். ஃபத்தான் யா முஆத், நீ குழப்பவாதியா முஆத், யா அபாதர் இன்னக்க இம்ருஉன் ஃபீக ஜாஹிலியா. எப்படி சொன்னீங்க அவர் போய் அடிமையின் மகன் சொல்லி, நீ ஒரு இன்னக்க இம்ருஉன் ஃபீக ஜாஹிலியா, இன்னும் ஜாஹிலியோட பழக்கம் உங்ககிட்ட இருக்கு. மன் தஅஸா பிஅஸாயில் ஜாஹிலியா குல்லு உமூரின் ஜாஹிலியா தஹ்த கதவி மதுஃபூனுன். அனைத்து ஜாஹிலியா கூடி கட்ட காரியங்களையும் மடமை காலத்தின் பழக்க வழக்கங்களை எல்லாம் என் காலில் போட்டு புதைத்து விட்டேன். என்னமா சொல்றாங்க பாருங்க.
மன் தஅஸ்ஸா பி அஸாயில் ஜாஹிலியா, யாராவது ஜாஹிலியா பழக்கத்தை மறுபடியும் எடுத்து நடந்தீங்க, ஃபல் யமுஸ் பிஹனி அபீஹி. அர்த்தம் சொல்ல பெருமா ஹதீஸுங்க இது. இதுல பை ஹதீஸ் இல்லையா? ஃபல் யமுஸ் பிஹனி அபீஹி, யார் ஜாஹிலியா காலத்து பழக்கத்தை எடுத்து நடக்கிறார்களோ, அர்த்தம் போய் உலமாக்களை கேட்டுங்க. என்ன கோபம் சொல்லியிருப்பாங்க சொல்ல ஃபல் யமுஸ் பிஹனி அபீஹிங்கிறான். எடுங்க ஹதீஸ் எடுங்க போய். என்ன கோபத்தில் சொல்லியிருக்கணும் நிஜமா. சரிங்களா? فَعِضُّوا بِهَنِي أَبِيهِ. வார்த்தைகள் என்னைக்குமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த கண்ணியமான வார்த்தைகள் தான் பேசக்கூடியவர்கள். அருவருக்கத்தக்க வார்த்தைகள் பேசாதவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா சமிஅத்தும் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ் இது. இதா சமிஅத்தும் மை யக்தஸி பிஅஸாயில் ஜாஹிலியா ஃபஇzzூஹு வலா தகின்னு. முஸ்னத் அஹ்மதில் ஹசன் ரிவாயத் இருக்கு. எனவே இதா சமீத்தும் மன் யஅ்தஸி பிஅஸாயில் ஜாஹிலியா, ஜாஹிலியாவுடைய மூட பழக்க வழக்கங்களை, கண்மூடித்தனமான கொடுமைகளை யாராவது மீண்டும் அரங்கேற்றினால் அவரிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுங்கள், போய் அவன் தந்தையின் மர்மஸ்தானத்தை எடுத்து கடித்து கொள்ளட்டும் அவன். வலா தக்கின்னு, இதை கினாயாவெல்லாம் சொல்லாதீங்க, மறைச்சு ஒழிச்சு மறைச்சா சொல்லாதீங்க, பச்சையாவே சொல்லுங்க. மார்க்கம் உனக்கு வேணும், உங்க அத்தா தாதாவுடைய கெட்ட பழக்கம் தான் உனக்கு வேணுமாடா? இந்த மாதிரி வார்த்தை எவ்வளோ கோபமும் சொல்லியிருப்பாங்க. முஸ்னத் அஹ்மதுல ரிவாயத்து வருது. என்ன மாதிரி வார்த்தை? அப்ப மார்க்கத்துக்காக கோபம் வரணும் பை. எவன் மார்க்கத்துக்காக வேண்டி கோபப்படவில்லையோ, மார்க்கத்தில் தவறு நடக்கும்போது கோபம் வரவில்லையோ, அவனை கழுதைக்கு சமன்ட்டாங்க. அது ஷாஃபியும் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மக்களை ஒருத்தன் வந்து தவறாக பேசுறான், தவறாக அவங்களோட பழகிறான், அதை பார்த்து உனக்கு ரோஷம் வரலன்னா தையூசுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரோஷம் கெட்ட பையன். மார்க்கத்தில் யார் மனைவி மக்களை பார்க்க அனுமதியோ அவர் அல்லாத ஒருத்தர் வந்து அவங்கள்ட்ட பேசுறான், பழகிறான், நீ பார்த்து சிரிச்சுட்டு நிற்கிற, மானம் இல்லை, வெக்கங்கள் இல்லை உனக்கு, தையூசுங்கிறாங்க ஸல்லல்லாஹு. கோபமும் வரணும். இப்போ மார்க்கத்துக்காக அல்லாவுக்கோ கோபம் வரணும். ஒரு மனுஷனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுவாருங்க ஒரு அப்படின்னு. துனியாவுக்கான கோபப்படுற, உனக்கு ஏதாவது மரியாதை குறை செஞ்ச கோபம் வருது, உன் பேச்ச கேட்காட்டி கோபம் வருது, நான் சொன்ன மீறி செஞ்சாடா நீ அப்படின்னு. இப்போ மார்க்கத்துக்கு கோபம் வராட்டி அப்போ அல் கலபு மின் தன்கீஸி தீன். எனவே அந்த கோபமும் ஒரு அடையாளம் தான். இன்னொரு அடையாளம் உலகத்துக்காக அத்தலப் அல்ல அல் ஹராமு ஃபி தலபிர் ரிஸ்க். ரிஸ்க் ஹலாலா ஹராமான்னு பார்க்கறதில்ல. கிடைச்ச வரைக்கும் லாபம் சுட்டுறான் பாருங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு ரிஸ்க் சுட்டுறான். இது அவன்கிட்ட வந்து அவன் ஏழையா பணக்காரனா, காசு கம்மியாக கூட இருக்கான், ஹராம திங்கிறானா, ஹராம் சந்தேகமானதை புசிக்கிறானா இல்லையா, அதை பாரு. அழகுங்களா? இதுவும் ஒரு அடையாளம். சந்தேகமானதையும் விட்டுறணும். சந்தேகமான அர்த்தம், நேற்று இந்த ரேஷன் கார்டுக்கெலாம் பொங்கல் காசுன்னு கொடுத்தாங்க 1000 ரூபா. நான் 1000 ரூபா அரசாங்கம் கொடுக்குறது வாங்கிக்கலாம், மார்க் சட்டப்படி வாங்கிக்கலாம். அரசாங்க குடிமக்களுக்கு எத்தனையோ கொடுக்குறாங்க, எத்தனையோ வாங்கதான் செய்யணும். நம்ம
அது மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் 1000 ரூபாய் வாங்கி. ஏன்னா அரசு வரி நம்ம கொடுக்குற வரி தானே நமக்கு தான் திரும்பி கொடுக்குறாங்க, ஏன் வேணான்னு சொல்லணும். ஒருத்தர் சொன்னார், ஒருத்தருக்கு போய் பயானுக்கு போனதில்ல, இந்த அரசாங்கம் 1000 ரூபா காசு கொடுத்தானுங்களே, அரசாங்கம் எப்படி முக்கால்வாசி வருமானம் அவனுக்கு எல்லாம் இந்த சாராய கடை தான் 1000 ரூபா காசு கொடுக்குறான்றார். உடனே கொஞ்சம் 1000 ரூபாயை ஒரு தர்ம காரியம் பண்ணிட்டு வேணாப்பா நமக்கு எப்படி. நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஜோப்பில், நான் மசாலா பார்த்தேன், நான் நம்ம வரி பணம் தானே நமக்கு ஜாயிஸ் தானே அப்படின்னு. அவங்க வரக்கூடிய முக்கால்வாசிக்காச்சு சாராய கடை காசுங்க சார் அப்படிங்கிறாரு. பயானுக்கு போயிருந்த இடத்துல அன்றைக்கி ஒரு ஊருக்கு, என்ன ஊருக்கு அது நக்கம்பாடி, அங்கே சொல்கிற ஒருத்தர் சாராய கடை காசு நேராக வந்து அந்த 1000 ரூபா எடுத்து சதக்கா செஞ்சாச்சு. வேணாப்பா நமக்கு வம்புண்டு. நாம் தக்குவாதாரின்னு சொல்ல வரல பை, இல்லை எப்படி நம்ம வசுவாசம் வருது பாருங்க. அது சந்தேகத்துக்குரிய காசுன்னு, அந்த அளவு சந்தேகத்துக்குரிய காசு நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு. இதெல்லாம் எதுவும் ஹராமா ஹலால வயிறு நிறைஞ்சா போதும்னு நினச்சா அவனிடத்துல துனியா இருக்குதுன்னு அர்த்தம், தீன் இல்லைன்னு அர்த்தம். சோமையாகவே சரிங்களா. இன்னொரு அடையாளம், வராசத்து சொத்துல எப்படி நடந்துக்கிறான், மோசடி செய்கிறானா இல்லையா. பெரிய தக்குவாதாரின்னு ஊரே பேசுவன், அண்ணன் தம்பி சொத்துல மோசடி செஞ்சு உட்காந்துருப்பான். இப்போ அவன் துனியாதாரி, அவன் தீன்தாரி கிடையாது, வேஷதாரி. அவன் மார்க்கத்துடைய வேஷத்தில் உட்காந்துருக்கான், ஷைத்தான் அர்த்தம். நான் ஷைத்தான். அப்போ காசு பணம் கூட இருக்கா குறைவு இருக்கா என்பதை வைத்து அல்ல முடிவு செய்யப்படக்கூடியது. ஒருத்தன் உலக ஆசை இருக்குதா இல்லையாங்கிறது. காசு கம்மியாக இருக்கும், உலக ஆசை இருக்கும். காசு நிறையா இருக்கும், உலக ஆசை இருக்காது. இப்போ எதை வைத்து முடிவு செய்யப்படணும்? இப்போ நான் சொன்ன அடையாளங்களை வச்சு. எத்தனை அடையாளம் மொத்தம்? 14 அடையாளங்கள். ஒருத்தன் துனியா இருக்குதா இல்லையா, இதை வச்சு விளைக்கலாம் அவன் உலக ஆசை அவன்கிட்ட இருக்குதா இல்லையா. நஞ்சபை பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ரைத்துமுல் அப்த யுஅதா ஸுஹ்தன் ஃபித் துன்யா, இவ்வுலகத்திலே ஒருவன் பற்றற்ற தன்மையும் வகில்லத மன்திகின் குறைவாக பேசுகிற தன்மையும் கொடுக்கப்பட்டால் ஃபக்தரிபூ மின்ஹு, அவரை நெருங்கிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு யுல்கல் ஹிக்மத, அவர் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஞானவான்களை நெருங்கி இருப்பது கடமைங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சுகபத்திலே இருக்கணும், விட்டு நவந்திரக்கூடாது அவங்கள விட்டு. ரவாஹுல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான், பைஹகி ரிவாயத் செய்யறது ஷுஅபில் ஈமான்.